ஃபேட் மேன் ஃபேக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உதய். பிக் பாஸ் தக்லே ஷோக்கு உங்களை வெல்கம் பண்றேன். சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? இருந்திருப்பேன். வெல்கம் டு ஷோ பிக் பாஸ் பார்க்கலாம். வித் ஃபேட் மேன் அட் ஃபேட் மேன் தக் லைவ் ஜெய் சுல்தான். நீ கேட்டா நல்லா இருக்கியா? ஆ, நல்லா இருக்கீங்களா? இல்ல அப்படியே கேள் கேட்கலாமா? நான் பாட்டு என் வேலையை பார்த்து தரடா இருந்தேன். இல்ல சார், நம்ம முன்ன மாதிரி நல்லா பண்ணணும் சார். சார் நம்ம சேனல்ல வேற மாதிரி கொண்டு வரணும் சார். சார் நம்ம அதை கலட்டணும் சார், இதை கலட்டணும் சார். டேய் துஷ்மன், என்னை ஏன்டா இவனுங்க கிட்ட கூட்டு வந்து மாட்டி விட்ட? நிஜமாவே எங்க எங்க டீம் பாருங்க, எல்லாரும் சேர்ந்து மாட்டி விட்டோம். ஆனா உங்க கூட சேர்ந்து அதை அனுபவிக்கிறது நானும் தான். நான் இன்னைக்கு மக்கள் எல்லாம் கேட்கறாங்களே லைவ் வேற 1 மணி நேரம் பார்த்தேன். என்ன யோசிச்சு பாருங்க நிலைமை. ஓ நீ அவ்வளவு அவ்வளவு கடமை உணர்ச்சினால லைவ் வேற பாத்திருக்கியா நீ? இல்ல சார், டெய்லி சொல்றாங்கல்ல, அது ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு பார்த்தேன். ஆனா உண்மையிலேயே என்ன லைவ் பார்க்க சொன்ன மக்கள் எல்லாருமே எனக்கு பகிரங்க கோவம். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது சார். அதேதான் அந்த அந்த சண்டேவே படா சைஸ்ல பார்த்தேன். என்னால எனக்கு ஒண்ணு புரியல. அதாவது இது வீடுதானா இல்ல உடுடா? எனக்கு ஒரு மாதிரி இப்ப ரிவ்யூ போறது இருக்குல்ல, ஸ்கூலுக்கு போற மாதிரி ஒரு மாதிரி வெறுப்பா இருந்ததுடா. இப்ப நான் என்ன பேசுவேன்னு கேட்டா, பக்கத்து கடைக்காரன் பைப்ல தண்ணி வருதுன்னு சொல்லிடலாம். என்ன வெள்ள தள்ளி விடுறீங்களா? நான் என்னடா நான் ஏதாவது பேசணும், இப்ப உங்களுக்கு என்ன நான் ஏதாவது பேசணும் அப்படின்னா என் மனசுல இருக்கிற பாரமே என்னன்னா, கடைசியா கமுறதே நீங்க வா ஆரோரா இருக்கு, ஆர்வமா இருக்கு, உனக்கு பிடிச்சது இங்க இருக்குன்னானா என்னது அப்படின்னு பார்த்தா, ஓ இவனுக்கு அரோரா சொல்லி அரோமா சொல்றானா? சரி, ரெண்டும் காமெடி பிடிச்சிருக்கு, அது வேற. ஆனா ஏடா ஷோ இது? நிஜமாவே சொல்றேன், இந்த ஷோ இன்னைக்கு ரொம்ப கடுப்பாயி நான் லைவ் எல்லாம் பார்க்கல. லைவ்ல இருக்க சில பிட்ஸ் அண்ட் பீசஸும் ப்ரோமோவும் பார்த்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ட்விட்டர்ல போய் நேத்தே இறந்து விட்டார் பிக் பாஸ் அப்படின்னு எழுதினேன். அந்த வாய்ஸ் இந்த வாரத்தோட முடிஞ்சு போச்சு. இனி ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் இல்ல என்ன வாய்ஸ்ல வேணாலும் மிமிக்ரி கொடுத்துக்கோங்க. ஆனா அந்த வாய்ஸ் இருக்கு பாரு, முடிச்சிட்டீங்களா சோழிய? பாவம், அதாவது ஏஐல கூட கிரியேட் பண்ணிக்கோங்க. பட் பிக் பாஸ்க்குன்னு ஒரு மரியாதை இருந்தது. நேத்தா பார்த்தேன் நிறைய பேர் அதுக்குள்ள யூடியூப்ல எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து நான் போறேன்டா, ஷோ விட்டு கிளம்பண்டா, சொல்லல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. சோ இப்ப வர்றது அவரா ஏன்னு தெரியல. இல்ல நிஜமாவே அதாவது இன்னைக்கு நான் இந்த ஷோ பார்க்க ஆரம்பிக்கும் போது எடுத்த உடனே ஒரு விஷயம் நடக்குது. கேட்டா இந்த டாஸ்க்ல உங்களை தவிர இன்னொருத்தர் 2 பேர் இதுல என்னன்னா, எனக்கு மக்களே நான் லைவ் பார்க்கல, நீ வேற லைவ் பார்த்தேன்னு சொன்ன. எனக்கு 3 பிளேயர், பொதுவா பேசுறவங்களை பத்தி பேசுவோம், ஆனா 3 பிளேயர் யார சொன்னாங்கன்னு தெரிஞ்சுப்போம். இந்த ரம்யா ஒண்ணு நானு, அப்ப இன்னொன்னு யாருன்னு யார் சொன்னா? ஐயோ, அந்த போஸ்ட் எல்லாம் லைவ்ல பாக்கல. ரம்யா வந்து ஒண்ணு நானு, இன்னொரு அந்த ஜெயில இருந்து வெளியே போறதுக்கா? இல்ல ராஜா, ரம்யானோட நீ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்ப. உனக்கு ஈஸியாவே சொல்றேன். அதாவது என்ன, இந்த ரம்யா ஜோ இருக்காங்களே, இந்த ஷோல டைட்டில் வின்னர் ஆயிட்டும் ஆகும் தகுதி உங்களில் ஒருவரில் உங்களுக்கு வலதோ இடதோ புறத்தில் யாரோ ஒருவர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது நம்பிக்கையோட ரம்யா வந்து நிக்கும் போது ரம்யா வந்து இன்னொருத்தர் சொல்லிருப்பாங்களே, அது யாரு? விக்ரம் தான் நினைக்கிறேன் சார். ஏன்னா எல்லாருமே ஒண்ணு சொன்னாங்க சார். நீ லைவ் பார்த்த லட்சணத்தை நான் பார்த்துட்டேன். மக்கள் சொல்றாங்க பிரஜினா இல்ல, நான் லைவ் எது பார்த்தேன்னு சொல்றேன். நான் பார்த்த லைவ் அடுத்த கேள்வி, ரியானா விக்ரம் சண்டை பார்த்தேன் காலையில. ஓ அப்போ நீ லைவ்ல வந்ததே ஒரு லைவ்ல இல்லாம ஏதோ ஒரு ஓரமா உட்காந்து பார்த்திருக்க நீ. சரி, நான் அதுக்கு அடுத்தது வரேன். ஆனா அடுத்தது சமயத்தில் ஃபன் கண்டென்ட்டை இவன் டைப் செய்யும் பிரச்சனை இருக்கிறதே. இதுல எடிட்டிங் டீம் ஒரு பேட்டர்ன்ல காமிச்சாங்களா, அத பாத்தியா? அரோரா பேசினது, அமித் பேசினது, பார்வதி பேசினது, கனி பேசினது, விக்ரம் பேசினது,
இவரு பேசினது. இந்த ஆட்டத்திலேயே எடுத்துக்காத ஒரு கூட்டம். மெஜாரிட்டி ஆஃப் வைல்ட் கார்டுல பிரஜின், சாண்ட்ரா, திவ்யா அண்ட் வைல்ட் கார்டுல இவங்க சேர்த்துக்கிட்ட ஒரே கூட்டம் வந்து அமித் மட்டும்தான். சரியா? ஆனா வினோத் அப்படின்ற பேரு வந்த உடனே அங்க ஒரு சலசலப்பு வந்து இந்த விஜய் டிவியோடைய அருமையான எண்ணத்தை அந்த பொண்ணு வந்து ரொம்ப அட்டகாசமா பிரதிபலிச்சது. திவாகர் ஏன் வீட்டை விட்டு வெளில போனார் தெரியுமா? இவர் வந்து நான் வெளியில பார்த்த வினோத்தோடைய இதை வந்து கிழிச்சு எக்ஸ்போஸ் பண்றதுக்காகத்தான் உள்ளேயே வந்தேன். இதெல்லாம் லட்சியம், இதுதான லட்சியம். இது ஒரு நல்ல நோக்கத்துக்காக தானே உன் கேரியரே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு கேரியர் தூக்கிறதுக்கு வந்திருக்க நீ. ஆக்சுவலா உன்னை ஏன் விட்டாங்கன்னு கேட்டுட்டே இருந்தேன். இந்த ஷோ வன்மமா போகுதேன்னா அந்த வன்ம குடவுக்குள்ள உன்னை மறுபடியும் போய் உன் வன்மத்தை தீர்த்துக்கோன்னு ஒரு சேனல் விடுதுன்னா அது ஒன்லி விஜய் டிவியால மட்டும் தான் பாசிபிள். வேற யாராலையும் பாசிபிள் இல்ல. அந்த பொண்ணு அது மட்டும் தான் கரெக்டா பண்றாங்க. அந்த பொண்ணு வந்தவனே அது முதல்ல நான் தான் சொல்லல. வந்தவனே அந்த பொண்ணு செய்ய வேண்டியதா சிறப்பா செஞ்சது. என்ட்ரிலேயே ஒரு பேர் சைலண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஆனா ஆதிரி பார்வதியை சொல்றதுல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அரோராவா இப்ப சொல்றதுக்கு ரொம்ப நிறைய இருக்கு. ஏன்னா இப்ப சொல்லணும், அரோராவா தான் சொல்லணும். அந்த பொண்ணு வந்து இப்ப விளையாட வைத்த கேம் இருக்குல்ல, அதை வெளியில நிறைய பார்த்துட்டு தான் நினைச்சு கன்றாவியா ஒண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து விக்ரம் மேல ஒரு காண்டு இருக்கு. வினோத் வெளியில அனுப்பிச்சதுனால வினோத் மேல ஒரு காண்டு இருக்கு. வினோத் வெளியில அனுப்புனதுக்காக வெளியில வினோத்தோடைய ஃபேன்ஸ் ஆதிரியை அடிக்கி வினோத்தை காலி பண்ணி ஆகணும்னு ஒரு கங்கண கட்டிட்டு உள்ள வந்திருக்கு. அது நல்லா தெரியுது. இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, அது பட்டுன்னு இன்னொரு ஆங்கிளுக்கு திருப்பி விடுற மாதிரி பேசுறது இருக்குல்ல, அதுல வந்து பயங்கரமான மேனிபுலேட்டர் யாருன்னா சாண்ட்ரா வியானா தான். பாருக்கு வந்து அந்த மாதிரியான புத்தி எல்லாம் கிடையாது. அது வந்து டைரக்டா அடிச்சுட்டு அதுல வாயில வந்து வடக்கணும் அது. ஆனா இது இருக்குல்ல, இதுங்க ஒரு வித்தியாசமானதுங்க. இதுங்க ஜாலிக்காக இன்னொருத்தவங்க ஜோலியை முடிச்சிருங்க. பார்வதி எதிரியாதான் எதிர்த்து நின்று அடியுது. ஆனா என்னன்னா கன்றாவி அடியுது. அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ ரொம்ப கோவமா தானே சார் இருந்தது. எல்லாருமே அந்த வீட்டுல எல்லாருமே அவங்களோட கருத்தை சொல்ல வராங்க. அந்த டாஸ்கை விட்டுட்டு விலைக்கு போய் வினோத் மேல இருக்க வன்மத்தை காட்டணும்னு ரொம்ப நேரமா நின்னது வந்துட்டு இல்ல. அதை கக்குனோட அது எப்படி நீங்க எல்லாருமா சேர்ந்து இவரை வின்னர்ன்ற மாதிரியான ஒரு சாய்ஸ், இது அடுத்தவங்களோட சாய்ஸ் தானே. அந்த சாய்ஸை நீங்க எப்படி இந்த சாய்ஸோட இன்னொரு பக்கத்தை பார்க்காமன்னா இது யாரு பேசினாலும் கடுப்பு வரும் தெரியுமா? இந்த மாதிரி யாருக்கு பேசினாலும் கடுப்பு வரும்.